Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவ்கான மிக முக்கியமான क्वेश्चंस பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸ்ல थैंक यू இல்லனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். நிறுவனத்திற்கு வெளியே அங்கீகரிக்கப்பட்ட பயனர்களுக்கு நீடிக்கப்பட்ட ஒரு தனியார் அகம் ஒரு டேஷ் என அழைக்கப்படுகிறது. எக்ஸ்ட்ரா வலை. டேஷ் கணினி மேல் மற்றும் நடுத்தர நிர்வாகத்திற்கு காட்சிகளை பயன்படுத்த எளிதான தகவல்களை வழங்குகிறது. நிர்வாகி. புதிய உற்பத்தி வசதிகளை எங்கு கண்டுபிடிப்பது என்பதை தீர்மானிப்பது ஒரு உற்பத்தி மற்றும் உற்பத்தி தகவல் அமைப்பின் ஒரு எடுத்துக்காட்டு. மூலோபாய நிலை. தரவை நேரடியாக அட்டவணை கட்டத்தில் உள்ளிடுவதன் மூலம் புதிய அட்டவணையை உருவாக்க எந்த விருப்பம் நம்மை அனுமதிக்கிறது. தரவுத்தாள் பார்வை. அட்டவணை வடிவமைப்பு காட்சியில் புலப்பெயர்கள் மற்றும் பண்புகள் பேனல்கள் மாற குறுக்கு வழி விசை என்ன? 2F6. எந்த புலவகை புகைப்படங்களை சேமிக்க முடியும்? OLE பொருள். ஒரு துறையில் 2 பத்தி அல்லது விரிவான விளக்கத்தை சேமிக்க திட்டமிட்டால் எந்த தரவு வகையை நாம் பயன்படுத்த வேண்டும்? மெமோ. பின்வரும் தரவுத்தள பொருள் எது தரவு வைத்திருக்கிறது? அட்டவணைகள். எந்த கருவியை கிளிக் செய்வதன் மூலம் உரையை தட்டச்சு செய்வதற்கும் சிறப்பிப்பதற்கும் சுட்டிக்காட்டி ஒரு செருகும் புள்ளியாக மாறுகிறது? சுட்டிக்காட்டி கருவி. அமைப்பின் அடிப்படை தன்மை. தகவல் ஓட்டம். கூட்டுறவு தத்துவம் கிடையாதது எது? சமூக நீதி. ICA நூற்றாண்டு விழாவை எந்த வருடம் கொண்டாடியது? 1995ஆம் ஆண்டு. கூட்டுறவின் பண்பாடு இல்லை என்று ICA கூறியுள்ளது எதை? நேர்மை. மேம்பட்ட வேளாண்மை மேம்பட்ட தொழில் மற்றும் மேம்பட்ட வாழ்க்கை இதுவே கூட்டுறவின் சாராம்சம் என்று கூறியவர்? சார் ஹோரஸ் ப்ளூகட். ஒவ்வொருவருக்காகவும் நாம் மற்றும் நமக்காக அனைவரும் என்ற தத்துவம் நடைமுறையில் எங்கு உள்ளது? கூட்டுறவுத்துறை. ஒரு மனிதருக்கு ஒரு வாக்குமுறை என்று பரிந்துரை செய்துள்ள கூட்டமைப்பு? மெக்லெகன். ஒற்றுமைக்கான மதிப்பு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? கூட்டுறவுத்துறையில் உள்ள கூட்டுறவு. ஒரு உறுப்பினர் நடைமுறையில் ஒரு உரிமையாளர் மற்றும் டேஷ் என இரு வகையிலும் தன் சேவையை கூட்டுறவுத்துறைக்கு செய்கின்றனர். பயனாளி. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குரிமை என்பதின் விளைவாக டேஷ் மதிப்பு உயர்ந்தது. சமத்துவம். கூட்டுறவு சங்கத்தின் பங்குகளுக்கு மையப்புள்ளி யார்? உறுப்பினர்கள். சரி ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் थैंक यू இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.